அந்த பூத் கமிட்டி என்பது ஒரு 5 பேர் 10 பேர் தேர்தல் முடிந்தால் பூத் கமிட்டி அதோ காணாம போய்டும், அவ்வளவுதான். அதே போலத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் 40 தொகுதிகளும் வென்றாக வேண்டும் அடிப்படையிலே புரட்சித்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உதிக்காத எண்ணம், புரட்சித்தில் அம்மாளுக்கு உதிக்காத எண்ணம், அண்ணன் எடப்பாடிக்கு அந்த எண்ணம் உதித்ததனால் 19 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைச்சோம். தமிழ்நாடு முழுதும் 68,000 பூத்களில் பாகங்களில் ஒவ்வொரு பூத்திலும் பாகத்திலும் 19 பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைத்தோம். எப்படி அமைத்தோம்? ஒவ்வொரு பூத்திலும் 25 மகளிரை கொண்டு நோட்டிலே பெயர்கள் எழுதி விவரங்கள் எழுதி உறுப்பினர்களாக சேர்த்து அந்த 25 பேர்களில் 5 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம். அதே போல இளைஞர்களை சேர்க்கும் என்ற அடிப்படையிலே இளைஞர் இடமண்டல் பாசையின் மூலமாக அந்த பூத்திலே பாகத்தில் 25 உறுப்பினர்களை சேர்த்து அதன் மூலம் 5 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம். ஆக மகளிரிலிருந்து 5 நிர்வாகிகள், பாசறையிலிருந்து 5 நிர்வாகிகள் 10 பேர், கழகத்தின் மூலமாக 7 பேர், ஐடி தகவல் தொழில்நுட்ப அணியின் மூலமாக 2 பேர், ஆக மொத்தம் 19 பேர் தேர்ந்தெடுத்தோம். இந்த 19 பேர் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தோம்? 25 மகளிர், 25 பாசறை இளைஞர்கள், 50 பேர், கழகத்திலிருந்து 7 பேர் 57, ஐடியிலிருந்து 59 பேர் கொண்ட அமைப்பிலிருந்து 19 பேர் தேர்ந்தெடுத்தோம். இந்த 59 பேர் 60 பேரை வச்சுக்க ஒரு கணக்கு சொல்ல போறோம். அதாவது ஒருவர் 5 வாக்குகளை பெறக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆக அந்த 60 உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 வாக்குகளை பெற வேண்டும். அந்த பூத்துல 60 பேர் இருக்கிறோம். ஒருவர் 5. தயவுசெய்து பேசாதீங்க. ஹலோ, பேசாதீங்க பேசாதீங்க. விருப்பம் இல்லாத வெளியே போலாம். 60 பேர் 5 வாக்குகள் என்று சொன்னால் 60 பெருக்கள் 5 300 ஓட்டு. ஒரு பாகத்தில் ஒரு பூத்தில் 300 ஓட்டு என்று சொன்னால் சராசரி ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 300 பூத். நீங்க கேட்கலாம், சோழிங்கல் தொகுதியில் 653 பூத் இருக்குது, ஆலந்தூர் தொகுதியில் 400 பூத் இருக்குது கேட்கலாம். நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் இது போன்ற அதிக பாகம் உள்ள தொகுதிகள் ஒரு 10-15 இருக்கும். மீதமுள்ள தொகுதிகள்லாம் சராசரி 290 ஒரு 310 தொகுதி இருக்கும். அதனால சராசரி 300 பூத்து எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே சொன்ன கணக்கு ஒரு பூத்துக்கு 300 ஓட்டு என்று